கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நான் மிகவும் பாரப்படுத்தப்பட்டேன். கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியத்தை நான் உங்களோடு கூட வெளிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். செய்தியை முழுமையாக கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக அநேக அற்புதங்களை செய்தார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளாக அவர்களை அநேக பாடுகளின் பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் மீட்டெடுத்து அவர்கள் சமாதானமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, பாலும் தேனும் ஓடுகிற கானானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அநேக உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை அருள் செய்கிறார். காரணம் என்ன என்று நாம் யோசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் 33 ஆண்டுகளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனித குலம் மீட்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட ஊழியங்களை செய்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து வந்தார். குறிப்பாய் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரித்த எவ்விரிவின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அநேக வியாதிஸ்தர்களை கர்த்தர் தொட்டு சொஸ்தமாக்கினார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகப்படுத்தினார். இப்படி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார். இதன் நோக்கம் என்ன என்று நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். கண்டிப்பாக தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி நாம் இன்று சமாதானமாய் சந்தோஷமாய் எல்லா பயத்துக்கும் நீங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் ஆவியானவர் தான். பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் உடைத்து போட்டார். அவர்கள் கட்டப்பட்டிருந்த சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்தார். அஸ்திபாரம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது பேதுருவை ஒரு தூதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வெளியே கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் ஏன் தேவன் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோமேயானால் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் வாஞ்சையாய், உண்மையாய், தாகமாய், அர்ப்பணிப்பாய் வாழ நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்கிற ஒரு படைத்தலைவன் மிகவும் குஷ்ட ரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவை ரட்சிக்க திட்டமிட்டிருந்தார். அதன் நிமித்தமாக ஒரு சிறிய மகள் சொன்ன சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் நாகமான் ஆண்டவரை தேடி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அவர் தேடி வரும்போது எலியா தீர்க்கதரிசி, நீ போய் யோர்தானில் 7 முறை ஞானஸ்தானம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும்போது அவருக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. உன் ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று நினைத்து நான் வந்தேன். ஆனால் நீயோ எளிய காரியத்தை எனக்கு சொல்லுகிறாய். என் ஊரில் இல்லாத ஆறா உன் ஊரில் இருக்கிறது? என் ஊர் ஆறுகளை காட்டிலுமா உன் ஊரில் இருக்கிற நதி பரிசுத்தம் உள்ளது என்று கோபித்து கொண்டு செல்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட இருக்கிற சில வீரர்கள் அவர் சின்ன காரியத்தை தானே செய்ய சொல்கிறாரு, இதை நாம் செய்யலாமே
என்று உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். நாகமான் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் 7 முறை யோர்தானில் மூழ்கி எந்திரிக்கும் போது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் சரீரம் ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாறிவிடுகிறது. ஆமென். இதனால் அவர் இந்த நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஆராய்ந்து பார்த்திருப்பார். இது எப்படி ஆயிற்று? எங்க தேவனால செய்ய முடியாத காரியம் எப்படி இந்த தேவனால் செய்ய முடிந்தது என்று ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆச்சரியத்தோடு கூட அவர் நின்று விடவில்லை. இன்று அநேகர் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரிடத்தில் வருகிறோம், நல்லது, நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், அதுவும் நல்லது. ஆனால் நன்மையை கொடுத்த தேவனை நாம் மறந்து போகிறோம். மீண்டுமா இந்த பாவத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நாகமான் அப்படி செய்யவில்லை. நாகமான் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் சொன்ன 2 காரியம் அப்படின்னு சொல்லி, ஏன் தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார் என்றால் 2 காரியம். ஒன்று, தேவனை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முன் உரிமையை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தேவனை நீங்கள் முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். இங்கே நாகமான் சொல்கிறார், உங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் மண்ணை கொடுங்க, நான் அதை கொண்டு போய் தேவனுக்கு, என்னை சுகப்படுத்தின உங்கள் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நான் அவருக்கு ஆராதிப்பேன் என்கிற உற்சாகத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு கடந்து போவதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருப்பாரே ஆனால், நன்மை செய்திருப்பாரே ஆனால் நீங்கள் அவரை முழு இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒருபோதும் அவரை விட்டு விலகி செல்கிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பேதுரு எல்லாரும் அறிந்த ஒரு நபர் தான். ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிக்க பிரயாசப்படுகிறார். ஆனால் ஒரு மீன் கூட அகப்படவில்லை. கர்த்தருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் கர்த்தர் கேட்கிறார், உன் படகை எனக்கு கொடு என்று கேட்டபோது பேதுருவின் கீழ்ப்படிதல் ஆண்டவர் இருதயத்தை அசைத்தது. அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை கர்த்தருக்குள் உருவாக்கினது. அதனால் எல்லா மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், செய்தி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், எல்லாருக்கும் அற்புதங்களை செய்ததுக்கப்புறம் ஆண்டவர் பேதுருவுக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமேன். பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் படகை நீ தள்ளிட்டு போய் வலையை விரி என்று சொல்லும்போது பேதுரு தன்னுடைய இயலாமையை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலையை போட்டபோது 2 படகு மூழ்கத்தக்க வகையில், பிரமிக்கத்தக்க வகையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். இதை பார்த்த பேதுரு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள், என்னை விட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆமீன். முதலாவது அற்புதம் நாகமானை குறித்து பார்க்கும்போது, தேவனை முழு இருதயத்தோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும். ஒருபோதும் காம்ப்ரமைஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது. உலக தேவர்களோடு இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஆராதித்து கொண்டிருந்த தேவர்களோடு கூட இணைந்து இயேசுவையும் வணங்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் இந்த விசுவாசமே இல்லாமல், இந்த விசுவாசம் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். அதற்காக தான் இதை நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக பார்க்கிறோம், பேதுருவின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தபோது பேதுரு தன்னை ரியலைஸ் பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பின்னே வா என்று சொல்லும்போது, இது முதற்கொண்டு நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் செய்கிறார் என்றால், முதலாவதாக அவரை நாம் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உன்னில் அன்பு கூறுவது போல நீ பிறனிலும் அன்பு கூறு. எப்படி பேதுருவின் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க வகையில் அற்புதங்களை செய்தாரோ, இரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதன் பிறகு அவர் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அதே போல்தான் நீங்களும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தின் நோக்கம், முதலாவது அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு பணிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, உங்களில் அன்பு கூறுவது போல நீங்கள் எப்படி உங்களுக்கு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, அதே போல் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. அதுதான் எல்லா கட்டளைகளுக்கும் மேலான கட்டளையை கர்த்தர் இந்த 2 கட்டளைகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் கடமைக்காக உம்மை ஆராதிக்காமல் முழு இருதயத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு கூட உம்மை ஆராதிப்பேன். இரண்டாவதாக, என்னால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷத்தை, நான் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வேன் என்கிற பாரத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். உங்கள் இருதயத்தை உங்கள் விருப்பத்தின்படி, உங்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தின் நோக்கத்தை நான் அறியாமல் வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்று நான் அறிந்து கொண்டேன். அந்த நோக்கத்திற்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தரின் திட்டத்தையும், எப்படி தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாரோ இதே பிரகாரமாய் நானும் என் தேவனுடைய இருதயத்திற்கு, சித்தத்திற்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கிருபை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற பாரம், வாஞ்சை, தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஐ எம் ப்ராஃபட் அண்ட் பாஸ்டர் பி. பெஞ்சமின் நியூட்டன். ஐ எம் இன் ட்ரிச்சி. My mobile number is 8072959858. God bless you.